அன்பு உறவுகளுக்கு வணக்கம். ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துபவர் அல்ல, ஒரு குழந்தையின் மனதில் வாழ்ந்து காட்டப்படும் பாடம் அது. பள்ளியும் ஆசிரியரும். நான் சொல்வதை கேள். பள்ளி என்பது வெறும் சுவர்களால் கட்டப்பட்ட கட்டிடமல்ல. அது குழந்தையின் மனம் முதலாக உலகத்தை புரிந்து கொள்ளத் தொடங்கும் இடம். வீட்டில் குழந்தை அன்பை கற்றுக்கொள்ளுகிறது, பள்ளியில் அது சமூகத்தை புரிந்து கொள்ளத் தொடங்குகிறது. அந்த இரண்டுக்கும் நடுவில் நிற்பவர்தான் ஆசிரியர். ஆசிரியர் ஒரு பாடத்தை மட்டும் கற்றுக் கொடுப்பதில்லை, அவர் அறியாமலே தனது வாழ்க்கையே ஒரு பாடமாக கற்றுக் கொடுக்கிறார். அதனால்தான் ஆசிரியர் சொல்வதை மட்டும் மாணவன் கேட்பதில்லை, ஆசிரியர் செய்வதையும் கேட்கிறான். இங்கே கேள் என்ற ஒரு சிறிய சொல் மிக பெரிய பொருளை பெறுகிறது. ஒரு குழந்தையின் மனம் புதிதாக பொருத்தப்பட்ட கண்ணாடியை போன்றது. அது தன்னுடைய முகத்தை மட்டும் காட்டுவதில்லை, தனக்கு முன்னால் நிற்பவரின் முக பாவனையையும் நடத்தையையும் வார்த்தையையும் கோபத்தையும் கருணையையும் பிரதிபலிக்கிறது. ஆசிரியர் ஒரு குழந்தையை பார்த்து மரியாதையாக பேச வேண்டும் என்று சொல்லலாம். ஆனால் ஆசிரியர் தன்னுடைய மாணவனை மரியாதையுடன் நடத்தவில்லை என்றால் குழந்தை எந்த பாடத்தை நினைவில் வைத்து கொள்ளும்? உண்மையாக பேச வேண்டும் என்று ஆசிரியர் சொல்லுகிறார். ஆனால் சிறிய தவறை மறைக்க பொய் சொல்லும் ஆசிரியரை குழந்தை பார்த்து விட்டால் அந்த வார்த்தையின் மதிப்பு எங்கே போகிறது? ஆசிரியர் மற்றவர்களுக்கு உதவ வேண்டுமென்று பாடம் நடத்தலாம். ஆனால் உதவி தேவைப்படும் மாணவனை பார்த்தும் திரும்பி போனால் குழந்தையின் மனம் அதை பதிவு செய்யும். இதுதான் ஆசிரியரின் மிக பெரிய பொறுப்பு. குழந்தைகள் காதுகளால் மட்டும் கல்வி கற்கவில்லை, அவர்கள் கண்களாலும் கல்வி கற்கிறார்கள். நான் சொல்வதை கேள் ஆசிரியரிடம் வேறொரு அர்த்தம். பெற்றோர் சொல்லும்போது நான் சொல்வதை கேள் என்பது சில நேரங்களில் கட்டளையாக இருக்கலாம். அதிகாரத்தில் இருப்பவர் சொல்லும்போது ஆணையாக இருக்கலாம். ஆனால் ஆசிரியர் சொல்லும்போது நான் சொல்வதை கேள் என்பது நான் வாழ்ந்து காட்டுவதை புரிந்துகொள் என்ற அழைப்பாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆசிரியரின் வார்த்தைக்கு பின்னால் அவருடைய வாழ்க்கை நிற்கிறது. அந்த வார்த்தையை உறுதிப்படுத்தினால் அது கல்வி. அந்த வாழ்க்கை வார்த்தைக்கு எதிராக இருந்தால் அது குழப்பம். குழந்தையின் மனம் ஒரு வெற்று காகிதம் போன்றது. குழந்தையின் மனம் வெற்று காகிதம் அல்ல, இது ஏற்கனவே கேள்விகளால் நிறைந்த ஒரு உலகம். ஏன், எப்படி, அவர் ஏன் இப்படி பேசினார், அவர் ஏன் என்னை மட்டும் கண்டித்தார், அவர் ஏன் அந்த மாணவனை பாராட்டினார், தவறு செய்தால் என்ன நடக்கும், நியாயம் என்றால் என்ன, இப்படி எண்ணற்ற கேள்விகள் குழந்தைகளின் உள்ளே அமைதியாக ஓடிக்கொண்டிருக்கின்றன. ஆசிரியர் ஒரு பாடத்தை நடத்தும்போது குழந்தை புத்தகத்தை மட்டும் படிப்பதில்லை, ஆசிரியரையும் சேர்த்து படிக்கிறது. அவருடைய முகத்தை படிக்கிறது, அவருடைய பொறுமையை படிக்கிறது, அவருடைய கோபத்தை படிக்கிறது, அவருடைய நேர்மையை படிக்கிறது, அவருடைய பாகுபாட்டையும் கூட படிக்கிறது. இதனால் ஆசிரியரின் ஒவ்வொரு பழக்கமும் ஒரு மறைமுக பாடமாக குழந்தையின் மனதில் மாறுகிறது. ஒரு ஆசிரியரின் பழக்கம் ஒரு மாணவனின் எதிர்கால விதை. ஒரு ஆசிரியர் நேரத்திற்கு வருகிறார், குழந்தை நேரத்தின் மதிப்பை கற்றுக்கொள்ளுகிறது. ஆசிரியர் தன் தவறை ஒப்புக்கொள்கிறார், குழந்தை உண்மையின் வழியை கற்றுக்கொள்ளுகிறது. ஆசிரியர் தன்னிடம் தவறு செய்த மாணவனையும் அமைதியாக கேட்கிறார், குழந்தை புரிந்து கொள்ளும் கலாச்சாரத்தை கற்கிறது. ஆசிரியர் வேறுபட்ட திறமை கொண்ட மாணவனை இகழாமல் ஊக்குவிக்கிறார், குழந்தை மனிதர்களின் வேறுபாடுகளை மதிக்க கற்றுக்கொள்ளுகிறது. ஆசிரியர் யாரையும் அவமானப்படுத்தாமல் திருத்துகிறார். குழந்தை அதிகாரம் என்றால் அவமானப்படுத்துவது அல்ல என்பதை அந்த இடத்தில் கற்றுக்கொள்ளுகிறது. இதுதான் நன்னடத்தை கல்வியாக மாறும் தருணம்.
ஒரே வகுப்பில் 20 குழந்தைகள் இருக்கலாம். ஆனால் அந்த 20 குழந்தைகளும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள். ஒருவன் வேகமாக புரிந்து கொள்வான், இன்னொருவன் மெதுவாக புரிந்து கொள்வான். ஒருவன் கேள்விகள் கேட்பான், இன்னொருவன் அமைதியாக இருப்பான். ஒருவன் தன்னம்பிக்கையுடன் பேசுவான், இன்னொருவன் தன்னுடைய எண்ணத்தை கூட வெளியில் சொல்ல தயங்குவான். இவர்களை எல்லோரையும் ஒரே அளவுகோலால் அளப்பது கல்வி அல்ல. தோட்டக்காரன் எல்லா செடிகளுக்கும் ஒரே அளவு தண்ணீர் ஊற்றுவதில்லை. எந்த செடிக்கு எவ்வளவு தேவை என்பதை பார்த்து வளர்க்கிறான். அதேபோல் ஆசிரியரும் எல்லோரும் என்னைப் போலவே இருக்க வேண்டும் என்று நினைக்காமல் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் சிறப்பை எப்படி வெளியே கொண்டு வருவது என்று சிந்திப்பதே ஆசிரியரின் கடமை. ஒரு மாணவன் பாடத்தை படிக்காமல் இருக்கலாம். அதை பார்த்தவுடன் சோம்பேறி என்று தீர்ப்பு சொல்லுவது எளிது. ஆனால் ஒரு நல்ல ஆசிரியர் இன்னொரு கேள்வியை கேட்பார். இந்த குழந்தை ஏன் இப்படியாக இருக்கிறது? அதற்கு பின்னால் பயம் இருக்கலாம், தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், வீட்டில் ஏற்பட்ட குழப்பம் இருக்கலாம், தனக்குள் இருக்கும் கேள்வியை வெளிப்படுத்த முடியாத நிலையாகவும் இருக்கலாம், அல்லது அந்த பாடத்தை புரிந்து கொள்ள வேறு வழி தேவைப்படலாம். ஆசிரியர் பிரச்சனையை மட்டும் பார்த்தால் அவர் மாணவனை திருத்த முயல்வார். மாணவனின் மனதையும் பார்த்தால் அவர் மாணவனை புரிந்து கொள்வார். திருத்துவது கல்வியின் ஒரு பகுதி, புரிந்து கொள்ளுவது ஆசிரியத்துவத்தின் இதயம். ஆசிரியர் சாதாரணமாக சொன்ன ஒரு வார்த்தை கூட ஒரு குழந்தையின் நினைவில் பல ஆண்டுகள் வாழலாம். உன்னால் முடியும் என்ற ஒரு வார்த்தை ஒரு குழந்தையின் தன்னம்பிக்கையை எழுப்பலாம். அதுபோல் உன்னால் ஒன்றும் முடியாது என்ற வார்த்தை அதன் மனதில் நீண்ட காலம் எதிரொலிக்கலாம். அதனால் ஆசிரியரின் நாக்கு வெறும் வார்த்தைகள் உச்சரிக்கும் கருவி அல்ல, அது ஒரு குழந்தையின் எதிர்காலத்தை தொடும் கருவி. கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்க வேண்டும், ஆனால் கண்டிப்பும் மனித மரியாதைக்குள் இருக்க வேண்டும். திருத்த வேண்டும், ஆனால் அவமானப்படுத்தக்கூடாது. வழிகாட்ட வேண்டும், ஆனால் குழந்தையின் சுய சிந்தனையை அளிக்கக்கூடாது. ஆசிரியர் ஒரு வகுப்பறைகளுக்குள் மட்டும் வாழ்பவர் அல்ல, அவர் சமூகத்தின் அடுத்த தலைமுறையை உருவாக்குபவர். இன்று அவருடைய முன் அமர்ந்திருக்கும் குழந்தை நாளை மருத்துவராகலாம், ஆசிரியராக ஆகலாம், பொறியாளராக ஆகலாம், விவசாயியாக ஆகலாம், தொழிலாளியாக ஆகலாம், அல்லது நல்ல நிர்வாகியாக கூட வரலாம், ஒரு பெற்றோராக கூட இருக்கலாம், ஒரு சமூக தலைவராக கூட இருக்கலாம். ஆனால் ஆசிரியர் கற்றுக் கொடுக்கும் ஒவ்வொரு பண்பும் நாளைய சமூகத்தில் பெரிதாகி வெளிப்படும். ஒரு ஆசிரியர் சமத்துவத்தை வாழ்ந்து காட்டினால் நாளை ஒரு சமத்துவமான மனிதன் உருவாகலாம். ஒரு ஆசிரியர் மரியாதையுடன் வாழ்ந்து காட்டினால் நாளை மரியாதை தெரிந்த ஒரு குடும்பம் உருவாகலாம். ஒரு ஆசிரியர் பொறுமையுடன் வாழ்ந்து காட்டினால் நாளை ஒரு பொறுமையான சமூகம் உருவாகலாம். ஒரு ஆசிரியர் ஒரே ஒரு மாணவனை மட்டும் உருவாக்குவதில்லை, அந்த மாணவன் மூலம் உருவாகப் போகும் பல உறவுகளை உருவாக்குகிறார். நன்றி, வணக்கம். பகுதி 2இல் பள்ளியும் ஆசிரியரும் நான் சொன்னால் கேள் என்பதை பார்ப்போம். நன்றி. நாம் என்றும் இணைந்தே பயணித்திருப்போம்.